ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சஞ்சீவி டெக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ப்ளவுஸுக்கு ஹூக் தையல் மிஷினில் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். பொதுவாக நம்ம ஹூக் வாங்கி ஊசி வச்சு எம்மிங் பண்ணி கையால் தான் இந்த மாதிரி வைப்போம். இந்த மாதிரி வைக்கிற ஹூக் வெளியே தெரியும். ஹூக் வெளியே தெரியாமல் இந்த மாதிரி இன்விசிபிள் ஹூக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்கலாம். இந்த மாதிரி ஹூக் பட்டி துணி வெளியில் ரெடிமேடாக கூட விற்கிறாங்க. அதை வாங்கி தான் இப்போலாம் அட்டாச் பண்ணுறாங்க. அது எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹூக் வைக்கிறதுக்கு 2 இன்ச் துணி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 2 இன்ச் துணியும் அதுக்கடுத்து 3 இன்ச்சு துணியும் நம்ம வெட்டி வச்சுக்கலாம். இப்போ ஹைட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹூக் வைக்கிற இடம் எந்த அளவு நீளமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் வெட்டி வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஒயிட் கலர் துணி நான் வீடியோக்கு தெரியணுங்கிறதுக்காக வேறு கலர் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கலர் ப்ளவுஸ் லைனிங் வச்சுக்கிங்களோ அதே ஒரே துணியில் இதை நீங்கள் ரெடி பண்ணலாம். இப்போது அந்த 2 இன்ச்சு துணியில் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நான் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கிறேன். இந்த கோடு எதுக்குன்னா அது மேலே தான் இப்போ எல்லோ கலர் துணியை 2ஆக மடித்து அந்த கோடுக்கு நேராகவே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இப்போ 2 இன்ச்சு துணி மேலே 1/2 இன்ச்சு கோடு போட்டதுக்கு மேல் நம்ம 3 இன்ச்சு துணியை 2ஆக மடித்து வச்ச 1/2 இன்ச்சு 2 துணியுமே ஈக்குவலாக இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஹூக் வைக்கிறோம்ல அந்த இடங்களை எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். சென்டராக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எத்தனை இடங்களில் ஹூக் வைக்கிறோமோ அந்த இடங்கள் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த எல்லோ கலர் துணி மேலே நான் 5 இடத்துல ஹூக் வைக்கிறதுக்காக 5 இடங்களில் ஒரு புள்ளி மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த ஹூக்கோட அந்த வளைந்த பகுதி இருக்குல்ல அதோட நீளம் என்னவோ அந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம எல்லோ கலர் துணி மேலே அந்த அளவுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். அந்த மார்க்கு கீழேயே இந்த ஹூக் நுழையிற அளவுக்கு இடம் இருந்தால் போதும். அந்த அளவுக்கு இன்னொரு மார்க்கு கீழே அடியில் அதே அகலத்துக்கு போட்டுக்கலாம். இந்த மார்க் எல்லாமே ஈக்குவல்ட்டு போட்ட மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இந்த மார்க் நம்ம எல்லோ கலர் துணி அந்த அளவில் தான் வைக்கணும். கீழே ஒயிட் கலர் துணியில் இறங்காமல் எல்லோ கலர் துணியில் தான் இந்த அளவு அதுக்குள்ளேயே ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் இந்த அளவு வைக்கணும். இப்போ மார்க் பண்ணுறத விட ரொம்ப நீளமாக ஏதாவது மார்க் பண்ணிங்கன்னா ஊக்கு உள்ளே நுழையாது. ஸோ அந்த ஊக்கோட அந்த முனையோட நீளத்துக்கு மட்டும் பண்ணுங்கள். இப்போ நமக்கு தேவையான இடங்களில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச்சிங் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஒயிட் கலர் துணி 1/2 இன்ச் கோடு போட்டு அது மேலே தான் நம்ம எல்லோ கலர் துணியை 2ஆக மடித்து இந்த மாதிரி வச்சுருக்குறோம். அதில் மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போது அந்த எல்லோ கலர் துணியோட அந்த எட்ஜில் ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார்டிங் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்டில் கரெக்டாக ஸ்டாப் பண்ணணும். இந்த பாயிண்ட் விலகிச்சின்னா உங்களுக்கு ஊக்கு உள்ளே விட முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்லேயே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுலையே கரெக்டாக ஒரு 2-3 குத்து தான் வரும் இந்த இடங்களில். அந்த மாதிரி ஒரு 3 குத்து குத்திட்டு இந்த மாதிரி ரிட்டன் கொண்டு ஒயிட் கலர் துணியில் இறங்குனாலும் பரவாயில்ல. இப்போது நம்ம அந்த ஈக்குவல் மாதிரி போட்டுக்கோ இல்லையா, அந்த இடத்துக்கு அகலத்துக்கு மறுபடியும் எல்லோ கலர் அந்த துணியில் அந்த பாயிண்ட் வரைக்கும் ஊசி கொண்டு உள்ளே ஊசியை இறக்கிக்கணும். ஏன்னா ஊசி உள்ளே இறக்காமல் நம்ம டர்ன் திருப்பினோம்லாம் நம்மளுக்கு அந்த பாயிண்ட் விலகும். அதனால் ஊசியை உள்ளே இறக்கிட்டு தான் நம்ம டர்ன் திருப்பணும். இப்போ மறுபடியும் அந்த எல்லோ கலர் வரைக்கும் மட்டும் கொண்டு மறுபடியும் எல்லோ கலர் அந்த துணியில் எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். மறுபடியும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த பாயிண்ட் வந்துருச்சான்னு பார்த்து அந்த பாயிண்டில் கரெக்டாக ஊசி குத்தி இறக்கி டர்ன் பண்ணி ஒரு 3 குத்து அந்த மார்க் பண்ணியிருக்கிற நீளம் எவ்வளவோ அந்த அளவுக்கு மட்டும் 2 குத்தோ 3 குத்தோ தையல் ரொம்ப சின்னதாக வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒயிட் கலர் துணி வரைக்கும் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் தைச்சிட்டு மறுபடியும் நம்ம பக்கத்தில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு மறுபடியும் எட்ஜில் கொண்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு டர்ன் திருப்பி மறுபடியும் எல்லோ கலர் துணி வரைக்கும் மட்டும் ஒரு 2-3 குத்து இந்த மாதிரி குத்தி எடுத்து டர்ன் திருப்பிட்டு மறுபடியும் எல்லோ கலர் துணியோட அந்த எட்ஜில்
இந்த மாதிரி தைச்சி மறுபடியும் பாயிண்டில் ஸ்டாப் பண்ணிடலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பாயிண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறது தான். அதே மாதிரி அந்த ஈக்குவல் டு போட்டிருக்குறோம்ல, அந்த மார்க் எந்த மாதிரி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தைக்கணும். நீங்கள் அகலமாக தைச்சிட்டிங்கன்னா ஊசி இந்த ஹூக் வந்து உங்களுக்கு மாட்டும்போது ஹூக் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆடும். அதனால் ஹூக் எந்த அளவு தடிமனாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த சமக்குறி மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து போட்டு மார்க் பண்ணி நம்ம தைக்கணும். இதே மாதிரியே நம்ம மார்க் பண்ண இடங்களில் எல்லாமே இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் தையல் சின்னதாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிரியாமையும் இருக்கும். தையலை சின்னதாகவே வச்சு தைங்க. இந்த மாதிரி ரெடிமேடு ஹூக் பட்டி வந்து தயார் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ஹூக் வைக்கிற நேரம் மிச்சமாகும். நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு ஹூக் வைக்கிற நேரத்தில் ஒரு ப்ளவுஸே தைச்சி முடிச்சிடலாம். அந்தளவுக்கு நம்மளுக்கு எம்மிங் பண்ணி ஹூக் வைக்க நேரமாகும். இந்த மாதிரி நீங்கள் மிஷினில் கரெக்டாக பாயிண்டில் ஸ்டாப் பண்ணி இதை புரிஞ்சு கற்றுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளவுஸ் நிறையா தைச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸாக இருக்கும். இப்போ நம்ம மார்க் பண்ண இடங்களில் எல்லாமே நம்ம ஸ்டிச்சிங் சின்ன தையலாக வச்சு ஸ்டிச்சிங் வந்து போட்டாச்சு. இப்போது அந்த ஈக்குவல் மாதிரி நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி ஊசியை விட்டு நம்ம கேப் விட்டுருக்குறோம். அந்த ஊக்கு உள்ளே விடணுங்கிறதுக்காக தான் இந்த கேப்பு. இந்த மாதிரி ஒரு ஊசியை விட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம ஹூக் உள்ளே விடலாம். இந்த ஹூக் பார்த்திங்கன்னா நிறையா ஹூக்கு இந்த மாதிரி டைட்டாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்தால் உள்ளே போகாது. அதனால் இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எத்தனை ஹூக்கு வைக்க போகிறோமோ அத்தனை ஹூக் நான் வந்து லூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது அந்த ஈக்குவல் மாதிரி அந்த பாயிண்டில் கேப் விட்டு தைச்சிருக்குறோம். அந்த இடத்துல ஊசியை திருப்பி வச்சு குத்துங்க. குத்திட்டு அந்த ஹூக்கோட அந்த முனைப்பகுதியை இப்படி உள்ளே விட்டு அந்த பக்கம் இப்படி அமுக்கி எடுத்தாவே இந்த ஹூக் வந்து மேலே வந்துடும். இப்போ ஒரு ஹூக் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த அடுத்த ஹோலில் வந்து ஊசியை விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். அந்த ஊக்கு உள்ளே விடுறதுக்காக அதுக்காக தான் லைட்டாக தான் இழுக்கணும். இப்போ ஊசியை எடுத்துட்டு நம்ம ஹூக்கோட அந்த முனைப்பகுதியை இப்போ நம்ம தைச்சிருக்கிற அந்த ஹோலில் உள்ளே விட்டு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். நம்ம வந்து ஹூக் உள்ளே விடுற அளவுக்கு மட்டும்தான் நம்ம கேப் விட்டு தைச்சதுனால நம்மளுக்கு ஹூக் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்கும். இப்போ நான் ஹூக் டைட்டாக இருக்கும் ஓப்பன் பண்ணி விட்டது எல்லாமே இப்போ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி விடுற லைட்டாக. ஹூக் வந்து லூஸாக இருந்ததுன்னா ப்ளவுஸில் ஈஸியாக கழண்டு வந்துருங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஹூக்கை வந்து டைட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ண இந்த ஹூக் ரெடிமேடு பட்டியை வந்து எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம 1/2 இன்ச்சில் கோடு போட்ட அந்த ஒயிட் கலர் துணி மேலே தான் அந்த 1/2 இன்ச்சு தள்ளி அந்த 1/2 இன்ச் அளவுக்கே 1/2 இன்ச்சு ப்ளவுஸ் துணியை இந்த மாதிரி ப்ளவுஸ் துணியை திருப்பி வச்சு நம்ம ஹூக் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு மேலே ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அளவு வச்சது கரெக்டாக இருந்துச்சுன்னா எட்ஜில் வரைக்கும் கரெக்டாக 5 ஹூக் வந்துடும். இந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் சைடு வந்து நம்ம தைச்சிக்கலாம். இப்படி திருப்பும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹூக் வந்து கரெக்டாக மாட்டுற மாதிரி வரும். பட்டியோட மேல் பகுதியில் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டோம். அதையும் உள்ளே மடித்து இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கலாம். கீழேயும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டோம். அந்த துணியை உள் மடிப்பு மடித்து இந்த மாதிரி மடித்து ஹூக் வந்து கரெக்டாக மாட்டுற மாதிரி இந்த மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊக்கு பெட்டி வந்து நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்குறோம். நம்மளுக்கு இது வந்து ஆடலை, நல்லா டைட்டாக ஃபிட்டாக தான் இருக்குது. நம்ம கையில் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஹூக் பெட்டி இருக்கும். கைகளில் வைக்கிறத விட இந்த மாதிரி மிஷினில் வைக்கும்போது ஈஸியாக சீக்கிரமாக வச்சிடலாம். இப்போ ஆப்போசிட் வி பட்டி நம்ம எப்போயுமே மாதிரி 3 இன்ச்சு துணியை வந்து 1/2 இன்ச்சு மடித்து தைச்சிக்கலாம். இப்படி திருப்பிட்டு நம்ம துணியை வந்து நேராக ப்ளவுஸ் துணியை வந்து நேராக வச்சுட்டு 1/2 இன்ச்சு மேலே கீழே 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறோம். அதை மடித்து மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து மறுபடியும் 1/2 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக
கோடு போட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு பட்டி துணியும் ப்ளவுஸ் துணியும் ஜாயின் பண்ணியிருப்போம். அந்த இடத்துக்கு துணியை மடித்து நம்ம 5 பக்கம் அந்த பக்கம் எப்படி கொக்கி வச்சோமோ அதே அளவு சேம் இந்த பக்கம் இந்த மாதிரி வி மார்க் பண்ணி நம்ம அது மேலே ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். நம்ம ஹூக் எத்தனை பாயிண்டில் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத மார்க் பண்ணி அதை அளந்து இந்த பக்கமும் வி வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி தைச்சிக்கலாம். இந்த வி ஷேப் எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுட்டு மற்ற பகுதியில் எல்லாம் இப்போ இந்த மாதிரி எட்ஜில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அந்த வி ஷேப்பில் கேப் விட்ட பகுதியில் தான் நம்ம கொக்கி மாட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வி பட்டி ரெடி. இப்போ இந்த ஹூக் பட்டி வி பட்டி நம்ம ஈஸியாக மிஷின்லேயே வந்து கைகளால் எல்லாம் மிஷின்லேயே வந்து தைச்சாச்சு. இப்போ நம்ம மாட்டி பார்த்தாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஊக்குப்பட்டி ரெடிமேடாக நீங்களே தயார் பண்ணி உங்கள் ப்ளவுஸுக்கு நீங்கள் வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.